இன்றைக்கி வந்து கொள்ளுப்பருப்பு கடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அம்மா வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 1 கப்பு கொள்ளுப்பருப்பு எடுத்திங்கன்னா அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டுங்க. இந்த குக்கரில் போட்டு அதை நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய்ங்க போட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா வந்து வெந்துருங்க. சைடில் அப்படியே வந்து வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லிங்க, வர கொத்தமல்லி, பச்சை மிளகா, 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு வந்து ஒரு இடித்து சேர்த்திக்கோங்க. பூண்டு வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுடலாங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்தது வந்துட்டு நம்ம ஒரு சட்டிக்கு வந்து மாற்றிக்கலாங்க. இது வந்து மண் சட்டி தாங்க. ஸோ இதில் வந்துட்டு அப்படியே வேக வச்சு தண்ணியோடு வந்து மாற்றியாச்சு. இதை அடுப்பில் வச்சு நம்ம வணக்கினதையும் தூக்கி வந்து அதில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டுட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு நீங்கள் வந்து கடைஞ்சிக்கலாங்க. மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். இந்த கேப்பில் நான் வந்து சரி வீடெல்லாம் மாப் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேங்க. நம்ம வீட்டில் சண்டே இந்த வெனஸ்டே நான்வெஜ்ஜில் எடுத்தோம்னா அது மறாவது வந்து மாப்பெல்லாம் போட்டு விட்டுருவோங்க. ஏன்னா விளக்கெலாம் பருத்துவாங்களா அதனால். அப்புறம் அம்மா வந்து கடைஞ்சிட்டு இருந்தாங்க. ரசம், கொள்ளுப்பருப்பு, சாப்பாடுங்க. அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் எடுத்துகிட்டு நானும் வந்து ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன்.